அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு வெல் டைம் பத்தின ஐன்ஸ்டீன் தியரி கரெக்ட்னா இதுவும் கரெக்ட் தான். ஹலோ, கீவேர்ட் தியரி வெறும் எண்ணம் தான், இன்னும் அதை ப்ரூவ் பண்ணல. கரெக்ட், நீ சொல்றது சரியா இருக்கலாம், சரியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஜூலை 11, 2025 இந்த ரேடியோல வந்த செய்தி பிரகாரம் SPD விழுந்துருச்சு. இதுல ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்களா? எதிர்காலத்துல கைபாக்ஸோட பயிற்சி எடுப்பேன். ஆனா அதுக்காக என்னோட சிறந்த ரோபோக்களை நீ அழிக்காத, ஏத்துக்க முடியாது. இதுக்கு மேல எனக்கு பயிற்சி தேவைப்படாது. பூமி வாசிகளுக்கு இதுவரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு சக்தியை நான் காட்ட போறேன், பாருங்க. அதோட உதவிக்கு ஒரு பழைய ஃப்ரெண்டையும் நான் கூப்பிட்டிருக்கேன், ஷார்ட்டி. உங்களுக்கு தெரியும் ஷார்ட்டியா? ஆமா, அழிக்கிறதுல அவனுக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு. அவனோட சக்தி நிகர் இல்லாதது. அதனால அவனோட சக்தியை ரேஞ்சர்ஸ் அழிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஒருவேளை அவனும் தோத்துட்டான், அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அப்போ நீ திரும்பவும் வந்தா மறுபடியும் நான் உன் ஆசைப்படியே பொக்கிஷமான மூராவா மாத்துறேன். அந்த பிராட்காஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம முதல் அலாரமும் வந்துருச்சு. ஓகே, எல்லோ ரேஞ்சர் எங்க? அந்த பிராட்காஸ்ட்க்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டா கமாண்டர். நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். சீக்கிரம் கிளம்புங்க ரேஞ்சர்ஸ். ஹே ஜாக், என்னாச்சு? ஜி,
இது உண்மைதான். பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நான் உடனே இங்க வரேன். ஹலோ உஸ்வி, இப்பெல்லாம் பொம்மை எதையும் நீ அழிக்கிறதே இல்லையா? என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஒரு தடவை சிண்டே ஷான்ஷன் நீ தானே அழிச்ச, ஞாபகம் இல்லை? அது உன்னோட பொம்மையா? ஆனா அது மோராவோடதான். அது அப்ப என்ன உனக்கு அறிமுகப்படுத்திக்க ஆசைப்படுற ரேஞ்சர் நான் தான், மோர்கானா. விளையாடலாமா? சரி, உன் விளையாட்டுக்கு நானும் தயார். இந்த இடம் தான். SPD உங்ககிட்ட தான் நாங்க பேசுறோம். என்கிட்டயா? என்ன விளையாடுறீங்களா நீங்க? இந்த மாதிரி டைமிங் இல்லாம எங்களால சிரிக்க முடியாது. சரி, முடிஞ்சா தடுத்து பாருங்க. இவன் ரொம்ப கடினமானவனா இருக்கா. நாம ஏன் காட்டலாம் வாங்க. சரி, இப்ப கொஞ்சம் சீரியஸா விளையாடலாம். SPD, emergency. SPD, yellow. ஓ, என்கிட்ட கூட இதே மாதிரி ட்ரெஸ் இருக்கு தெரியுமா? இன்னும் வேணுமா? உன்னை கைது பண்ணி நான் கூட்டிட்டு போறேன். ஏய் செல்லோ, மேல பாரு. பவர் டவுன். எழுந்துரு. பவர் ரேஞ்சர்ஸா? அதெல்லாம் சும்மா. உன் கூட விளையாடி விளையாடி எனக்கு போர் அடிச்சிடுச்சு. கூடிய சீக்கிரம் ஜெயிக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. யாராலையும் என்ன தடுக்க முடியாது. எங்களால முடியும். வா. வாடா செல்லம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு புது ஆளை சந்திச்சேன். நாங்களும் தான். ஆனா நிச்சயம் அவனை பார்த்தா உனக்கு பிடிக்காது. அழிக்கிற ரோபோட்டா சீக்கிரம் கொண்டு வாங்க. சூப்பர். எனக்கு என்னமோ இந்த சண்டை ரொம்ப நீளமா போகுமோன்னு தோணுது. இப்போதான் உண்மையான விளையாட்டு ஆரம்பிக்க போதுச்சா? எனக்கு எப்பவும் இந்த மாதிரி ஒண்ணு ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. இப்போ உங்களுக்கு நிஜமாவே பிரச்சனை. விளையாடுங்க. ஜோர்ஸ் அனுப்புறேன். Network Hamilton.blogspot.im. ஷாட்டியை இப்படி சுதந்திரமா விளையாடுறாங்களே, அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸோட அழிவு நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஏதோ
சதி திட்டம் தீட்டுறாங்க. நாம இவங்களை அடிச்சு ஆகணும். Come on, Rangers. நாம அவங்களை அழிக்கலாம். நாம இதை அழிச்சே தீரணும். நல்ல முயற்சி ரேஞ்சர்ஸ். தலைப்போ. கிட்டவே முறைக்காத பட்டணம் போட்டுரும். ஆல்ரெடி கவுத்துல இருக்கா போல இருக்கு. ஐயோ! உங்களால ஏதாவது பண்ண முடியுமா சார்? அதான் அவங்க சமாளிக்கிறாங்கல்ல, அவங்க என்னுடைய சிறந்த வீரர்கள். அவங்க சக்தி பத்துமா? இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஷார்ட்டி, சீக்கிரம் வேலையை ஆரம்பி. உடனே ஆரம்பிக்கிற தலைவா. எனக்கு உதவி. நமக்கு பேக்கப் தேவைப்படுது. இப்பவே உன்னை பொறுமையா இருந்தேன். எங்க ஆட்டத்தை பாருங்க. இப்ப பூமியோட கதை முடிஞ்சது. நான் இந்த ஆக்டிவேட்டரை அழுத்தினா சிக்னல் உடனே அங்க போயிடும். அப்புறம் பூமியோட கதை அதோ கதிதான். கொஞ்ச நேரம் மோர்கானோட விளையாட்டை பார்க்கலாமா? அடாடாடா, மெகாஸோட அழிச்சுக்கிட்டு இருக்காளே. பூமியோட கதை முடியறதுக்கு நேரம் வந்துருச்சு. மூணு, ரெண்டு, ஒண்ணு. கமாண்டோ. இவனை நான் பாத்துக்கிறேன். யாரா நீ? நான் தான் ஷேடோ ரேஞ்ச். இந்த கேலக்சியை காப்பாத்துறது என்னுடைய கடமை. மோதி பார்க்கலாமா? ஷேடோ சேபர் பவரா மோதலாமா? என்ன நெரிசலாயிட்டியா? எப்படி இது? உன் திறமையெல்லாம் காட்டு பார்க்கலாம். போதுமா? நான் உன்னை ரொம்ப விளையாட விட்டுட்டேன். நீங்க எனக்கு எந்த வகையிலும் ஈடாக மாட்டீங்க. ரேஞ்சர்ஸ்னா ரொம்ப கடினமானவங்கன்னு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். இங்க பாருமா, நீ இன்னும் எங்க திறமைய பார்க்கவே இல்ல. கரெக்ட் தானே? நான் ரெடியா இருக்கேன். ரெடி. வாங்க வாங்க. ஆளு வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை வளரல ரேஞ்சர்ஸ். அதையும் பாத்துடலாம். உன்னால என்ன அழிக்க முடியாது. நான் அழிவில்லாதவன். அப்படியா? அழிவென்றது எல்லாருக்கும் பொதுவான. நான் ஒத்துக்க மாட்டேன். அதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏய், ஷேடோ சேபர். எழுந்து சண்டை போடு. உன் கதை இதோட முடிஞ்சது மோர்கானா. இரு. அது வந்து ஆஹா. Yes. Activate. அது பெரும் பட்டாசுதான். தீர்ப்புக்கான நேரம். கல்காடோ. Yes, sir. Shorty.
மோர்கானா, பூமி அழிக்க நடிச்ச குற்றத்துக்காக நீங்க கைது செய்யப்படுறீங்க. தீர்ப்பு நேரம். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். குற்றவாளி ரெட் என்னது? யார் இது? நான் அன்பேண்டா. இவன் எங்க வந்தா? என் பேரு டிவஸ் ஜேஷன். கேலக்ஸி தேடிக்கிட்டு இருக்கிறோம் முக்கிய குற்றவாளி. என்னோட சாம்பிள பாருங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. யாரையும் விடாதன. நல்ல வேலை. ஆமா, இந்த பொடி பசங்களை துண்டு துண்டாக்கிட்டு வாங்க. இல்ல யாரும் கையில மாட்டா கந்தலாயிடுவீங்கன்னு சொன்னால. ஆமாமா, அப்பவே சொன்னேன். எனக்கு போர் அடிக்குதுப்பா, நானும் கொஞ்சம் விளையாட வரேன். எங்களோட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்கிறீங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து அழிவில்லாதவங்களா மாறிடும். சரண்டர் ஆயிடுங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. Team Network Hamilton.blogspot.in. இதுதான் உங்களுக்கான இன்னைக்கு பாடம். உங்களுக்கு ஹோம்வொர்க் வேணுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்திரத்தை கவனிங்க. அத கவனிச்சீங்கன்னா தெரியும் பயம். அண்ணா, இவங்க கதையை முடிக்கலையா? இல்ல, நம்ம மேல இருக்கிற பயத்துல அவங்க நடுங்கணும். நடுங்கணுமா? வாங்க போலாம். இப்படி ஒரு சக்தியோட வருவா நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேலக்சி கமாண்டுக்கு ஒரு அவசர செய்தி அனுப்பியிருக்கா. அவங்களுடைய பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பதில் வர வரைக்கும் நம்மளை எதிர்த்து போராட்டம் யாருன்றத பார்க்கலாம். இவனோட பேரு டிவாஸ்டேஷன். எவனுக்கு யார் இப்படி ஒரு பேரு வச்சது? உண்மையிலேயே கேலக்சில தேடப்படுற முக்கியமான குற்றவாளி. நேரம் சரியில்லை. ரெண்டாவது அவன் தம்பி ஷார்ட்டி. அப்புறம் இந்த மோர்கனா. அவளை பத்தி எந்த நியூஸையும் கலெக்ட் பண்ணவே முடியாது. எனக்கு அவளை பத்தி தெரியும். அவ ஒரு தீய சக்தி, ரொம்ப மோசமானவ. ஆனா மனசு மட்டும் 10 வயசு குழந்தை மாதிரி. கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஜோட்ஸும் ரொம்ப அடி வாங்கி இருக்கு. அதை சரி பண்ணி கொண்டு வரதுக்கு நமக்கு நேரமா. கமாண்டர் குருகர், ரேஞ்சர், நீங்க அனுப்புன மெசேஜ் SPD ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துடுச்சு. எனக்கு இத சொல்ல ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்க உங்களுக்கு உதவி செய்ய ரொம்ப நேரம் ஆகும். இந்த நேரத்துல நம்ம படைகளை அனுப்புனா கிரம் விரிக்கிற வலையில நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். இந்த பிரச்சனையை நீங்களே சமாளிங்க. குட் லக். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பசிக்குது. ரொம்ப ருசியா இருக்கு. உங்க ரேஞ்சர் ரெடி ரெடி SPD அற்புதம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட நான் தயாரா இருக்கேன். நாக்கு ரொம்ப ஊறுது. உன்னை நாங்க கைது பண்றோம். என்ன வாங்கினது பத்தலையா? இப்ப யார் வாங்க போறாங்க தெரியும். ரெடி வெப்பன் ஃபயர்.
முடிஞ்சா பாருங்கடா, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. என்ன மறுபடியும் தமிழ் பீஸுங்க வந்துட்டானுங்களா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிறேன். டார்கெட் லாக். டார்கெட் லாக் பண்ணி. வேண்டாம். என்னடா வேண்டாம்? போயா. போயிட்டானா? என்னடா இழுத்துட்டே இருக்காம? இனிமே யாரும் என்ன ஷாட்டின்னு கூப்பிட மாட்டாங்க. பெருசாயிட்டான். இரு கேக்குறேன். கேட் ரன்னர்ஸ் வேணும் கேட். முடியாது. ஜோட்ஸ் இன்னும் ரெடி ஆகல. கிழிஞ்சது. அவன் காலை தூக்கிட்டான். ஐயோ! விளையாட இது நேரம் இல்ல கேட். எங்களுக்கு மெகாசார் உடனே ரெடி பண்ணுமா? நான் விளையாடல. இன்னும் அதை ரிப்பேர் பண்ணியே முடிக்கல. இப்ப என்ன பண்றது? எனக்கு இந்த காலி பில்டிங் பிடிக்கல. நாம அதுக்குள்ள விழக்கூடாது. புடி 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 புடி. அம்மா! வேலை இவ்வளவு சுலபமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரேஞ்சர்ஸ் மட்டும் அழிச்சா போதும். கிரம்மோட சேர்ந்த இந்த உலகத்தை நம்ம ஆளலாம். Network hamilton.blogspot.in. வேற ஆயுதம் இல்லையாப்பா? அந்த செய்தி உண்மைதான் போல இருக்கு. ரேஞ்சருக்கு டேஞ்சர் வந்துருச்சு. எஸ்பிடி எங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க அங்கேயே இருக்காங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே மாமன்னா? கூடிய சீக்கிரம் இந்த யுத்தம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பூமி எனக்கு தான். Wednesday.